கலை மற்றும் அறிவியல் துறையுடைய முதல்வர் ஐயா அவர்களே, அனைத்து நிலை பேராசிரியர் பெருமக்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி கல்வியை கற்க முதலாம் ஆண்டு வருகிறது. இங்கு சிறப்பாக கடந்த ஒரு வாரமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற இருபால் மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். மிக சிறப்பாக நம்முடைய முதல்வர் ஐயா அவர்கள் மாணவர்களை ஊக்குவிக்கும் முகமாக அரிய கருத்துக்களை இங்கே முன்வைத்தார். அதைத்தாண்டி நாங்கள் எல்லாம் என்ன சொல்ல போறோம் எனக்கு தெரியும். மாணவர்களுடைய மனநிலை ஒருமுறைப்படுத்த யோகா போன்ற நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது பள்ளி அளவிலே நாங்கள் என்னுடைய மாணவர்களை செம்மைப்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வாக நாங்கள் அதை கையாண்டோம். அதன் வெளிப்பாடுதான் சென்ற ஆண்டு எங்களுடைய பள்ளியில் மாணவர்கள் பேச்சு விதம் உயர்வதற்கு காரணமாக கேடில் வெளிச்சதும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற பேர் சொல்லுவோம். கல்விதான் எல்லாருக்கும் சிறந்த ஒரு செல்வம். எல்லா செல்வங்களையும் விட உயர்ந்த செல்வம் எதுதான் கல்வி. கல்வி ஒன்றுதான் நம்ம நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்த ஏதுவாக. இப்போ 1 முதல் 12 ஆண்டுகளை கடந்து கல்லூரி கல்வியில் நீங்கள் நுழைந்தீர்கள். 12 ஆண்டுகள் கடந்தாயிற்று. இந்த 12 ஆண்டுகள் எவ்வாறு நகர்ந்தன அப்படிங்கிறது சொல்லப்போனா வெகு இலகுவாக நகர்த்ததை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். காலம் அல்ல, நம் அனைவருக்கும் நம்முடைய பிறந்த நாள் தெரியும். நாம் அது நிதர்சனமான இந்த உலகில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அது அறியப்பட்ட ஒன்று. அந்த நாள் முதல் நாம் என்னென்ன வழிகளில் நம்மை செதுக்கிக் கொள்கிறோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை அர்த்தப்படுகிறாங்க. அதற்கு முதல்ல தன்னம்பிக்கை மிக அவசியமான. முதலில் நாம் நம்மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய வாழ்க்கையை இதுவரைக்கும் சந்தைப்படுத்துகிறார். குறிப்பாக இந்த வாழ்க்கை பகுதியில் பெற்றோர்கள் படுகிற பாடுகள் நாம் அறிந்திருக்கிறோம். கல்லூரிக்கு நம்மை அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெற்றோருடைய கடமை என்னவாக இருக்கும்னா, நம்மை போல் அல்லாமல் நம்முடைய குழந்தைகள் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். அதுதான் பெற்றோருடைய அளப்பரிய அவா. இதை நாம் முதல்ல உணரணும். முதல்வரையா நாம் எப்போ உணர்வுனா, நாம் ஒரு நிலையில் பெற்றோராக மாறும் பொழுது நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பேச்சை கேட்காத பொழுது நாம் உணர்வோம். அந்த அளவுக்கு அந்த நிலையை நீங்கள் தள்ளிப்பட்டுள்ளது உணர்ந்தவற்றை நாங்கள் சொல்லுவோம். இதுதான் சரியான தருணம் உங்களை பண்படுத்துறது. ஏன் ஒரு வார காலம் உங்களை மனதை ஒருநிலைப்படுத்த இத்தனை மெனக்கெடல் செய்யப்பட்டிருக்கிறது?
விடுதுன்னு சொன்னா இந்த பருவம் தான் உங்களை வேறு நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய பருவம். இங்கே உங்களுடைய மனது பக்குவப்பட்டால் அடுத்த நிலை உறுதி செய்யப்படும். எப்படின்னா, நீங்கள் என்னவாக மாறுகிறீர்கள் என்பதை நீங்கள் முதலாவதாக உணர வேண்டும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் என்னவாக மாற இருக்கிறீர்கள், என்னவாக ஆக போகிறீர்கள் என்கிற அந்த ஏற்றம் இப்போதே என்ன செய்யுது, அந்த முனைப்பு உங்களிடத்துல இருந்தா மட்டும்தான் உங்களை அடுத்த நிலைக்கு நீங்கள் எடுத்து செல்ல முடியும். இதுல பலர் உங்களுக்கு வழிகாட்டலாம். ஆனா முதல் அடி நீங்கள் தான் எடுத்து வைக்கணும். எவ்வளவு தொலைவான பயணமாக இருந்தாலும் அது முதல் அடியில தான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது. முதல் அடியை நீங்கள் எடுத்து வைக்கணும். முதல் முயற்சி உங்களுடையதாக இருக்கு. அப்பதான் அது முயற்சி திருவினையாகும் என்றது போல உங்களுடைய முயற்சி வெற்றியை உங்களுக்கு தரும். ஒரு வியாபாரி தன்னுடைய 2 மகன்களிடம் தலா ஒரு மூட்டை தக்காளியை கொடுத்து வியாபாரம் செய்து வர சந்தைக்கு அனுப்புறார். மறுபடியும் இந்த 2 மூட்டை தக்காளிகளையும் நீங்கள் முழுமையாக விற்று வீடு திரும்ப வேண்டும் என்கிற அந்த ஒரு கட்டளையோடு அந்த வியாபாரி தன்னுடைய 2 மகன்களையும் சந்தைக்கு அனுப்புகிறார். 2 மகன்களும் சந்தையில ஏற்கனவே கடுமையான போட்டி வியாபாரத்துல அந்த 2 மகன்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். தலா 2 ஒரு மூட்டையை நாம ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல நாம விட்டு வியாபாரம் செய்வோம். அதுக்கான உத்தி என்னன்னா, முதலாவதான மகன் கிலோ 10 ரூபாய்க்கு வைக்கிறான். அடுத்து 2வது மகன் ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் கடை வைத்து தக்காளி 15 ரூபாய்க்கு வியாபாரம் செய்கிறான். கூவி வியாபாரம் செய்கிற பொழுது 2வது மகன் 15 ரூபாய்க்கு வியாபாரம் செய்கிறான். முதலாவது மகன் 10 ரூபாய்க்கு கிலோ. இப்போ முதலாவது மகன் 10 ரூபாய்க்கு வியாபாரம் செய்கிற அந்த தக்காளியை கடந்து ஒவ்வொருவரும் போறாங்க. இன்னும் சற்று தொலைவில் போய் தக்காளி கைவிலை நிலவரத்தை கேட்டு நாம் கொள்முதல் செய்யலாம் என்கிற முனைப்போடு அந்த மக்கள் கடந்து செல்கிறார்கள். 2வது மகன் கடை வைத்து தக்காளி 15 ரூபாய் என்று கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்போ இப்ப இந்த மக்கள் 2வது மகன் வியாபாரம் செய்கிற அந்த தக்காளியை கடந்து செல்கிற பொழுது அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம், அங்கே 10 ரூபாய்க்கு அந்த வியாபாரி தக்காளியை விற்றுக் கொண்டிருக்கிறானே, நாம் அதை வாங்காம இவ்வளவு தூரம் வந்துட்டோம் என்று மீண்டும் முதல் அந்த வியாபாரியிடம் சென்று அந்த தக்காளியை தங்களுடைய வீடுகளுக்கு கொள்முதல் செய்கிறார்கள். முதல் மகனிடம் இருந்த தக்காளி விட்டு தீர்த்து விட்டது. பிறகு 2வது மகனிடம் தன்னுடைய சகோதரிடம் அந்த தக்காளியை நீங்க எடுத்துவா, நான் உங்களுக்கு விட்டு தருகிறேன் என்று சொல்லி அந்த முதல் மகன், அந்த வியாபாரி முதல் மகன் அந்த தக்காளிகளை மீண்டும் 2வது மகனில் பெற்றுக்கொண்டு அத்துணை தக்காளிகளையும் விட்டு தீர்க்கிறார். இதுல என்ன உத்தினா, வித்தியாசமாக யோசிக்கிறது. வெற்றியாளர்கள் எதையும் வித்தியாசமா செய்கிறது, அவர்கள் செயல்களை வித்தியாசமாக செய்கிறது. புது உத்தி மாற்றி யோசிக்கிறது. இப்போ எழுதக்கூடிய ட்ரெண்ட் அதுதான். வியாபாரம் இப்போ போட்டி மையமாயிடுச்சு. அதே மாதிரி இப்போ கல்வியும் போட்டிகள் நிறைந்த ஒரு உலகமாயிடுச்சு. யார் எல்லாரும் கல்வி பயில்கிறார்கள். வேலை வாய்ப்பு எல்லோருக்குமானதுதான். யாருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பது, இதில் எப்படி தெரிந்தெடுப்பது? கார்பரேட்டுகளுக்கு இது பெரிய ஒரு சவாலாக இருக்கு. கல்விகளில் கற்ற உங்களை
பெறுகிற கல்லூரி கல்வி மிக ஒரு விதமாக இருக்கிறது. வேலைவாய்ப்பு தேடி போகிற பொழுது அவருடைய எதிர்பார்ப்பு வேறுபாடியாக இருக்கு. அப்ப அவர்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்கிற வகையில் உங்களை நீங்கள் அதற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போதிலிருந்து அதற்கான ஆயத்தம் தொடங்கப்பட வேண்டும். சராசரியாக கல்வி கற்பதோடு நிறுத்திவிடாமல் உங்களை மேம்படுத்துகிற வகையில என்னெல்லாம் மென்பொருள் நம்முடைய அறிவை என்ன செஞ்சுக்கலாம், அதிகப்படுத்திக் கொள்ளலாம். வேறு விளையாட்டுகளில் உங்களுடைய திறன்களை மேம்படுத்திக் கொள்ளலாம். இப்படி உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றி யோசிக்கக்கூடிய உத்தியை நீங்கள் கையாண்டால் மட்டும்தான் இந்த போட்டி நிறைந்த இந்த கல்வி இந்த கல்லூரி கல்விகளில் சக மாணவர்களிடத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும், போட்டி போட முடியும். ஆக அந்த உத்தி பெரிதாக இங்கு தேவைப்படுகிற ஒரு உத்தியாக இருக்கு. அதனால இது கூடவே மாணவர்கள் பேராசிரியர்கள் சொல்றது போல ஆங்கில அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மொழி புலமை ஆங்கிலத்தில் இருந்தால் மட்டுமே இனி இந்த போட்டிகள் நிறைந்த உலகத்தில் நீங்கள் சமாளிக்க முடியும். நண்பர்கள் அறிவை தாண்டி ஆங்கில அறிவையும் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் இப்பொழுதிருந்தே உங்களை ஆங்கில நாளிதழ்கள், நாவல்கள், இது போன்ற நூலகங்களுக்கு செல்லக்கூடிய பழக்கத்தை நீங்கள் வளர்ப்படுத்திக் கொள்ளுங்கள். நூலகங்கள் தான் உங்களுடைய நண்பர்களாக இனிமேல் இருக்க வேண்டும். நண்பர்கள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல கூடியவர்கள். அவர்களை இந்த நிலையில் நீங்கள் யார் என்பதை உணர்ந்து அவர்களோடு நட்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வு செழிப்படையும். இந்த பெருவாழ்வை வழங்கிய உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பிரதி உபகாரம் என்னன்னு சொன்னா, நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு ஒரு நல்ல மகனாகவும் மகளாகவும் இருக்க உங்களை என்ன செய்யணும், தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லுங்கள். உங்களுடைய இந்த கல்லூரி கல்வி உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஒரு சிறப்பான வாழ்க்கையாக அமைக்கும் என்கிற இந்த நல்ல எண்ணத்தோடு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த அளவில் நிறைவேற்றவே